நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஒரு ஸ்திர ராசி, ஜல ராசி, தந்தைக்கு ஆகாத ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தந்தை மகன் அப்படின்னு ஒற்றுமையாக கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் மனதில் 1000 கவலை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒரு பங்கு மட்டும்தான் வெளியில் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. நிறைய பிரச்சனையை மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு ஆளும் கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் என்பதனால செல்வ செழிப்பை இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி, ரொம்ப பக்குவமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பவர்களில் யாருக்கிட்ட எப்படி பேச அந்த கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, கரெக்டாக அதை கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பக்குவமாக தான் பேசுவாங்க. எதற்குமே கொஞ்சம் போராடி அதை வெல்லணும் அப்படிங்கிற அந்த போராட்ட குணம் இருக்கு இல்லையா, அது நிறைய அந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு போராட்டக்காரங்க, போராட்ட குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது போதும் அப்படின்னு அந்த டார்கெட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம இது அளவுக்கு டார்கெட் பண்ணிட்டோமா, அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி, அடுத்தடுத்த தொழிலை நோக்கி, அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். மனோகாரகன் நீச்சமாகக்கூடிய ஒரு ராசி. அதனால் மனதில் கொஞ்சம் நிம்மதி அப்படிங்கிறதே உங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் நீச்சமாகக்கூடிய வீடு என்பதனால பெரும்பாலும் இவங்களுடைய மனதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு விதமான பயம், ஒரு விதமான குழப்பம் கொஞ்சம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஓரளவுக்கு முடிவுகள் மற்றவங்ககிட்ட கலந்து அழைச்சி ஓரளவுக்கு முடிவு பண்ணி வச்சுருவாங்க. ஆனாலும் முக்கியமான முடிவு எடுக்கும்போது மனதுக்குள்ளே ஒரு விதமான பதட்டம், குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருது, இடையூறு வருது அப்படின்னா எந்த இடத்துலையுமே தன்னுடைய சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனை, சிக்கல் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை அதிகமாக இருக்குது. ஏன்னா நீர் ராசி, ஸ்திர ராசி, மர்மஸ்தானம் குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அதனால் பெரும்பாலும் இவங்க தன்னுடைய குடும்பங்களை பற்றியோ தன்னுடைய தொழிலை பற்றியோ பெரும்பாலும் அதிகமாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் இந்த ராசிக்காரங்களை ஒரு மர்மமானவங்க அப்படின்னுலாம் சொல்லுவாங்க, ரொம்ப மௌனமானவங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஏன்னா தொழிலை அவ்வளோ ரகசியமாக வச்சுருப்பாங்க, வெளிப்படையாக எதையும் காட்டிக்கவே மாட்டாங்க. பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கூட வெளியில் வெளிப்படையாக அதிகம் காட்டிக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. எதையுமே நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களை சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்கும் போது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வம் ஒரு ஆக்ரோஷமான குலதெய்வமாக தான் பெரும்பாலும் இருக்கும். அதுவும் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் இணைந்திருக்கிறார். 2 கிரகங்கள் இணைந்து செயல்படக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமோகமான காலகட்டமாக, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக, எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்து
அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி 2ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் அங்கு இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு இது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில நண்பர்கள் மூலியமா அல்லது குடும்ப உறவுகள் மூலியமா நிறைய நல்ல காரியங்கள் நடக்க போகுது. எடுக்கிற காரியம் எல்லாமே அடுத்தடுத்த லெவல்ல அடுத்தடுத்த இலக்குகள நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைந்திருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றமான வளர்ச்சிய இந்த காலகட்டத்தில இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். பொருளாதார நிலையில ஒரு வெற்றியை இந்த காலகட்டத்தில இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். லாபஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா புதன் தன குடும்பஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்கிறதுனால சூரியனோடு இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது. இந்த புத ஆதித்ய யோகம் நல்ல ஒரு அற்புதமான பலனை நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு தரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். புத ஆதித்ய யோகம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியா அமையும். பொருளாதாரத்தில் அந்த இருந்த அந்த பிரச்சனை ஒரு தன்னிறைவு இல்லாத இருந்தது இல்லையா, அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களுடைய தொழிலில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அதே மாதிரி கொடுத்த பணத்தை இந்த காலகட்டத்தில் வசூல் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக பணம் வாங்கிட்டு உங்களுக்கு கிட்ட கொடுக்காம இருந்தானா அவங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதற்கான சந்தர்ப்பம்லாம் அமையும். அடைக்க வேண்டிய பணத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வாடகை கட்டடத்தில் இருந்தவங்களாம் சொந்த கடனம் கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் கூடி வந்திருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய பேச்சாற்றலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய ஆதரவு இருக்குது. பெரிய பெரிய தலைமையில் இருக்கிறவங்களும் அவங்கள கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட அப்பப்போ வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் மற்றவங்களால் ஏதாவது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விரைய செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. முன்கோபத்தை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறக்குறதா இருந்தாலும் டக்குன்னு அவசர முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அவசர முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இடர்பாட்டை கொடுக்கும். அதனால் அவசர முடிவு வேண்டவே வேண்டாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு வீடோ ஒரு மனையோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பத்திரப்பதிவுலாம் செய்யும்போது அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா, வில்லங்க ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது ரொம்பவும் நல்லது. இல்லை அப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்க மூலிமா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். பிள்ளைங்க உங்களுடைய பேச்சு கேட்காம செயல்படுவாங்க. அது ஒரு சிலருக்கு மன வருத்தத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வெற்றியாகவும் அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
யாருடைய வழிகாட்டுதலும் இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் தான். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா தன குடும்ப அதிபதியாக குரு வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். குடும்பத்தில் மற்றவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி நல்ல ஒரு அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. தாயோரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சகாய சுகஸ்தானாதிபதியான சனி பகவான் சுகஸ்தானத்தில் வந்து அமரும்போது மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். சத்ரு ஜெயஸ்தானத்தில் ஜீவஸ்தானாதிபதியான சனி வந்து பார்வையிடுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும். பணியிடத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக அந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நெருக்கடிகள் விலகும். ஏன்னா ஜென்ம ராசியில் சனி பார்க்கறது நல்ல ஒரு நேர்மையாக செயல்பட வைக்கும். தவறான வழியில் செல்கிறவங்கள கூட நேரான வழியில் செல்கிறதுக்கு வழிகாட்டும். நெருக்கடிகள் பல வந்தாலும் கூட அந்த நேரான வழியில் போகிறதுக்கான சுச்சுவேஷனை இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சப்தமாதிபதியான சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையே வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியெல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.